அந்த பருத்தி தன் பொதியை கொட்டி காற்றில் அழகு போல் ஊசலாடி கொண்டிருக்க கிழவன் மிகவும் மகிழ்ந்து போனான். நூல் அந்த பருத்தி செடியை எடுத்து மெல்ல மெல்ல அந்த சிலந்தி தன் வலையிலிருந்து எப்படி ஒரு மெல்லிய நூலை மிக நேர்த்தியாக அந்த வலையின் கீழ் பின்னியதோ அதே போல் பருத்தி காய்களை, நல்ல பருவத்தில் விளைந்த காய்களை மாத்திரம் கை விரல்களால் சின்ன பையன் வாயை போல் ஒரு நாள் உற்று பார்த்து கொண்டே விரல்களை சிலந்தியின் வாய்ப்போல் வைத்து பருத்தியை நேர்த்தியாய் கைவிரலில் உருட்டினான். தன் ஆட்களுக்கும் அந்த முறையை கண்டுபிடித்து கற்றுக் கொடுத்து கிட்டத்தட்ட 7 நாட்களில் நுண்ணிய நூல்களை தன் மணிக்கட்டு விரல்கள் நிறைய குவித்தான் நூல். பின் அந்த கிழவன் புத்திசாலித்தனமாக பருத்திகளை வேரோடு பிடுங்கி அது ஈரம் காய்வதற்குள் காட்டு எருமைகளில் ஏறி தலைவன் இருக்கும் இடத்திற்கு விரைந்து ஈர மண்ணில் அதை ஊற்றினான். மனிதன் தன் தேவைகளுக்காக முதலாக வெயிலுக்காக பருத்தி அணிய காரணம், அப்போது தோல் ஆடை ஒருவித அலர்ஜியையும் தங்களது உடம்பில் கொப்பளங்களாலும் வேர்வை நாற்றங்களாலும் அவதியுற்று இதற்கு ஒரு விடை கிடைக்காதா என்று காத்து கொண்டிருந்த நேரத்தில் நூல் அவர்களுக்கு கடவுளாகவே காட்சி அளித்ததில் வியப்பொன்றும் இல்லை, ஆச்சரியமும் இல்லை.